வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெடிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பார்ப்போம். இதே மாதிரியே நம்ம பொதுத்தமிழ், மென்டல் எபிலிட்டி எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? மென்டல் எபிலிட்டியும் பொதுத்தமிழும் டாபிக் வைஸ் போயிருப்போம். இண்டிவிஜுவலாக சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட் 8 இருக்கக்கூடிய திருக்குறளும் நம்ம தனியாக கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் ரொம்ப பின்னாடி போகாதீங்க. இந்த 6982 கொஸ்டினையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8 யூனிட் 9 நம்ம திருக்குறள் அடிஷ்னலாக வரும்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதாக இருக்கும். 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் புக்கை தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியாக பொதுத்தமிழும் சரி, ஆப்டிடியூடும் சரி, நீங்கள் ஒரு வேளை குரூப் 4 டார்கெட் பண்ணுறீங்கன்னா பொதுத்தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் வாங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலே குரூப் 4 மார்க் எடுத்துடலாம். பட் அங்கே பொதுத்தமிழும் ஆப்டிடியூடு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். அதனால் நீங்கள் பொதுத்தமிழும் ஆப்டிடியூடும் முடிச்சுட்டு அதில் 125 கொஸ்டினுக்கு 115க்கு மேலே எனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கமே போகணும். சரிங்களா? மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ் முதல்ல படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. உங்களால் கட் ஆஃப் ரொம்ப ஈஸியாக நெருங்க முடியாது. சரி, ஓகே. இனிமேல் யார் இன்ட்ரெஸ்டடாக எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.